இன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே என் மூலதனமாகும். ஒரு வரி போதும். எத்தனையோ ஒரு உதவி சொல்ல மறந்துடுறேன் பார்த்தீங்களா? இப்படி ஒரு ஒரு வரி கூட ஒரு அன்னை தெரசா இந்த உலகத்துக்கு மாற்றியது ஒரு வரி சார். அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகிட்டு சொன்னான். அப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பழமேனி பிரமாதமாக ரொம்ப கருத்துக்களை வேக வேகமாக அடிக்க சொல்லி, ஏன்னா சிலர் பேசும்போதே தெரியும் அவங்க பேசுனது ஒரு 1.5 மணி நேரம் பேச்சு அவ்வளோ வேகமாக சொல்லியிருக்காங்க. சிலெல்லாம் பேசுனான்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு ஊரா என்னன்னு தெரியாது அப்படின்னு அப்புறம் எடுத்து அது ஒரு டாக்டர் நினைக்கிறேன், கம்பவுண்டர் நினைக்கிறேன், இப்படி சொல்லி தான் எவ்வளோ உட்காந்துருப்பானா சார், பட்ட சட சடன்னு முடிச்சுட்டாங்க. அவ்வளவு அறிவு விஷயங்களை கொட்டியிருக்காங்க, நிறைய நகைக்க வச்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் சிரிப்பு உங்களுடைய வாயடியில் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சிரிப்பு வாயடியில் இருக்கிறதோ அவனுக்கெல்லாம் துன்பம் உங்கள் காலடிக்கு போய் வேணும் சார். இதான் வேணும். இந்த பலாப்பழத்தை அறுத்து எடுக்கிறப்ப, கனி எடுக்கிறப்ப பிசு பிசுன்னு கையில் போட்டு ஒரு 4 கனிக்கு மேலே எடுக்க முடியாது. அப்போ ரேசாக ஒரு சொட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த கனி எடுத்திங்கன்னா எளிமையை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி பலாப்பழத்தை எடுத்து வெளியே கனி எடுக்கிறதுக்கு எப்படி எண்ணெய் சேர்க்குறோமோ, இந்த வாழ்க்கையிலும் கொஞ்சம் கரடு மூடு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். எண்ணெய் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் சிரிப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாழ்க்கை எளிமையாக இருக்குன்றது தான் இடையிடையில் உங்களை நகை பூட்டி மகிழ்ச்சாங்க. நிறைய விஷயங்களை சொன்னாங்க. வழக்கம் போல் தலைப்புலாம் இல்லாமல் பார்த்தீங்களா, மூலம் நாங்கள் சேர்ந்துருக்கிறதே பெரிய விஷயம். யோகதர்ஷி ஆமியா மருமம் நாத்தனாருக்கும் கொத்தனாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வீடை கட்டுனா கொத்தனார், வீடவே 4ஆக பிரித்தா நாத்தனார். இதெல்லாம் ஒரு காலத்தில் 1998 நான் மேடையில் சொல்லும்போது எந்திரிச்சு கை தட்டினாங்க. அரசமரம் பிள்ளையார் கோயிலில். இப்போ எந்திரிச்சு போய் பாட்டி சாக்க உதறிடுச்சு. நான் ஏதோ முறிய வந்திருக்கேன், 1:30 மணிக்கு வேலை எடுத்துட்டு வருவாருன்னு வந்தேன். இவங்களே உட்காந்த இடத்துலையே தோண்டு பேசுகிறாங்க. இந்த அம்மாலாம் உட்காந்து செருப்பை தேடிக்கிட்டு இருக்கு. 1/2 மணி நேரமாக சுற்றி புடி முக்காடு ஓட்டி, ஏன்னா எந்த வகையில் என் பேச்சு காதில் கேட்கக்கூடாதுன்றக்காக காதை அடைச்சிட்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா இப்படி ஒரு பேச்சை பார்த்தீங்களா? ஆச்சரியம் பாருங்கள். பார்த்துங்க, அவங்க எதிர்பார்த்து வந்த கனவு பொய்யாகிவிட்டார். ஏன்னா இந்த பச்சை கலர்கார பிள்ளை 11 மணிக்கு கரகாடுன்னு எவ்வளோ சொல்லியிருக்கான். எங்கே எட்டி பார்த்து செம்பவே வேணாம், அவன் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் பேசிட்டு என் புருஷன் வந்தான், இண்டிகேட்டரை போட்ட போனேன், நான் செம்ம ஸ்பீடு 20ன்னா கரகத்தை ஆட மறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கோச்சிருச்சு. இப்போ இதற்கெல்லாம் இந்த காலம்னா சும்மா லேசாக நினச்சிடாங்க சார். இந்த காலத்தில் பெருமை இருக்கு. மூட நம்பிக்கை ஒழிச்சதே நாங்கள் தான் சார். பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சி கல்யாணமே பண்ண போனாலும் சோசியல் விடுவாரா? சாமியை வர்ற 13ஆம் தேதி கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். அன்னைக்கு ராகு வரா. சாமி 18 அன்னைக்கு தானே சுக்கரே வரா. சாமி 23 அன்னைக்கு புதன் வரேன். பட்டக்குண்டு சாதத்தை போடுங்க, கல்யாணம் 4 பேர் வரத்தையே செய்வேன். அவே வரேன் எங்களை நீ நிறுத்த பார்க்குறியா? எதாவது ஒன்று சொல்லாரு. பொண்ணு எப்படி சாமி? 7ஆம் இடம் சுக்கிரமேடு பீளமேடு சூளமேடு. இந்த பொண்ணு ராகு உச்சத்தில் பார்க்குறேன், சப்புன்னு அடிச்சிருக்கேன். கல்யாணம் பண்ண போகிறேன் நான், ஏன்னா அவன் பார்த்துக்கிறேன். இது இன்னைக்கு கிடையாது. போய்கிட்டு இருக்கும், ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு. அன்னைக்கெல்லாம் சாவடின்னு ஒரு ஊரில் ஒரு இடத்துல நடுவில் ஊருக்கு நடுவில். ஏன் சாவடினா என்னது? காலை 9 மணிக்கு உட்காருவாங்க. அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருக்கு, என்ன கரும்பு போட்டிருக்காமல, ஸ்மூத்தாக போகும். 12:30 மணி நீ என்னடா பேசுகிற அப்படின்னா 1:30 மணிக்கு ஒருத்தனை சாவடிச்சிருவாங்க. அதான் சாவடி. இதுவுமே எங்கள் மதுரை பக்கம் பயங்கரமாக கைதட்டி சிரிச்சாங்க. அந்த நம்பிக்கையில் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்கள் என்ன சாவடிச்சிட்டீங்க எப்படி போயிடுச்சு வாரு. இதெல்லாம் பிரபு சார் தான். 800 பாடல்களில் ஒரு MP3 மாதிரி அவர். ஈரோடு MP3 அவர் தான். போட்டார்னா பிரிச்சிருவார். உண்மையிலே நல்ல நகைச்சுவாளர். வாங்க சார். ஈரோடு பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு மேடை ஏறின கூட்டமே கத்துச்சு, கீழறங்கு அப்படி. அது கிடையாது. இப்ப பாருங்க எவ்வளவு வசீகரம் பண்ணி ஆடியன்ஸை உள்ள இழுக்கிறார். அவர் தான் சிறந்த பேச்சாளர். பாருங்க சார். நடுவர்களே, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு வந்ததுனால ஃபாஸ்டா பட்டிமன்றம் நிறைவடைய போகுது. நல்லா கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். முதல் ஜோக்குக்கே 400 ரூபா போச்சு. ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். கேட்கல இன்னும் சத்தமா டைமிங்கோட கை தட்டுறீங்களா? ஏன்னா குளத்திற்கு சிறப்பு சேர்ப்பது அள்ளி, மதுரைக்கு சிறப்பு சேர்ப்பது மல்லி. இந்த நள்ளிரவு நேரத்திலும் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கின்ற இடம்தான் இந்த நடப்பன அள்ளி என்பதை நிரூபித்திருக்கிற மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து டைமிங்கோட கை தட்டு. மொத்த பேமெண்ட் பிடிக்கப்படும்.
தட்டுறீங்களா? நீங்க தட்டுற தட்டு. ஆனா எல்லாரும் கேட்பாங்க, நீங்க சின்ன திரையில பெரிய இடம் பிடிக்கலையேன்னு என்ன கேட்பாங்க. நான் சின்ன திரையில் பெரிய இடம் பிடிக்கவில்லை என்றாலும் மதுரை முத்துசார் பழனிசார் இதயத்தில் இடம் பிடித்த பேச்சாளர் என்ற நம்பிக்கையோட வந்திருக்கேன். நல்லா டைமிங்கோட கை தட்டுங்க. அது அந்த அம்மா சொல்லிட்டு போய் வரி வந்தோன்னு போன் பண்ணுங்கடி. நடுவர் கலகலப்பான மக்கள், அற்புதமான நடுவர், வயிறு ஒழுங்கு சிரிக்க வைத்தவருக்கு இதுதான் கை தட்டலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும், ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு கிடைக்கும், ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வர் தட்டு கிடைக்கும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது நடப்புநல்லி மக்களுடைய கை தட்டு அப்படிங்கிற நம்பிக்கை. அதாங்க இந்த காலம். பேச்சாளர்கள் சாதனை பண்ணி பேசுறது அந்த காலம், சாதனாவே வந்து பேசுறதாங்க இந்த காலம். சொன்னோடனே ரெண்டாச்சு இல்லைங்களா? தாய் குழந்தை அப்படியே போயிடுவாங்க, அதை பத்தி ஒரு பிரச்சனை. ஆனா அற்புதமா நல்லா ரசிக்கிறீங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க நல்லா கை தட்டுறீங்களா, அந்த பக்கம் இருக்கிறவங்க நல்லா கை தட்டுறீங்களான்னு ஒரு போட்டி வைக்க போறோம். சிறப்பா கை தட்டுறவங்களுக்கு நடுவர் மதுரை முத்து அவர்கள் தங்க அடுத்து இருக்கிற 2 செயினையும் கழட்டி கொடுக்க தயாரா இருக்கிறாரு. கை தட்டுறது போட்டி மட்டும் வைக்காங்க, கொஞ்சம் ஈரலும் கொஞ்சம் சேர்த்து இப்ப தட்டுவாங்க பாருங்க. பெண்கள் முதல்ல ரெடி, 1 2 3. ஆண் சிங்கங்கள் ரெடி, 1 2 3. காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர்கை வளையோசை, தாளை மடலோசை, இப்படி எத்தனை ஓசைகள் இருந்தாலும் நடப்புநல்லி மக்களின் கைத்தட்டல் ஓசைக்கு எதுவும் ஈடாகாதுங்கிறதாக இந்த காலம். எத்தனையோ மேடையில பேசியிருக்கானால் கொடுத்த நன்கொடையாளர்கள் பேரையெல்லாம் பேசி அவர்களை கௌரவப்படுத்திய அற்புதமான அமைப்பாளர் இருக்கிற ஒரே இடம் இந்த நடப்புநல்லி தான். அதுதாங்க இந்த காலம். அதை பேசுறதுக்காக நான் வந்திருக்கேங்க. நடுவர்களே, அந்த காலமா இந்த காலமான்னு தலைப்பு கொடுத்தீங்க. நறுக்கிய சகோதரர் நீங்க சொன்னீங்களே அற்புதமா பழனி சார் பேசியிருக்கிறாரு, சாதனா சகோதரி பேசியிருக்காங்க. ஆனா இந்த காலம் பேசுறதுக்காக பாத்தீங்களா 2 பேர் வரலாமா அடிஷனலா ஒரு தங்கதரசாணி கூட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் இந்த காலம். அவர் அடிஷனல், அவர் தான் தலைமை ஏற்று பேசினார். ஆமா, அடிஷனல். அதாவது பரீட்சை பேப்பர்ல அதிக மார்க் வாங்கினா அடிஷனல் சீட் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வெற்றிக்கு அடையாளமா அடிஷனல் சீட்டா வருது. 13 நோட் பண்ணிக்க பேசுங்க. எதுக்கு ஒரு தேதி விடா கொடுக்க போறாங்க அடிஷனல் சீட்டுன்னு சொந்தமா ஏன் சீட்டை கழிச்சிட்டு போறீங்க. இப்ப நான் நடுவரை புகழ போறேன், நல்லா கை தட்டுங்க. தட்டுறீங்களா? ஏன்னா கொரியர்ல பார்சல் அனுப்புற நபரை விட அரியர்ல கூட இருக்கிற நண்பன் தான் டாப்புங்கிறத உணர்ந்த மண் இந்த மண். அதனால உங்க கைதல் தூள் பறக்கணும். பொதுவாக முத்து கடலில் பிறக்கும், பொதுவாக முத்து கடலில் பிறக்கும், அது மாறி மதுரையில் பிறந்ததால் மதுரை முத்து ஆகியிருக்கிறது. இல்லைங்களா? அப்ப எல்லாத்துக்கும் 100 விதமான ஆசை இருக்குங்க. அவங்க எல்லாம் ஆசையே அலை போல அப்படின்னாங்க. சோதனை மேல் சோதனை, சொரிய சொரிய வேதனை அப்படின்னாங்க அந்த காலம். ஆனா இந்த காலத்துல வரும் பாருங்க நடப்புநல்லி மக்களுடைய கைத்தட்டலோட அற்புதமான இசை கலைஞர் கைத்தட்ட சொன்னாரு. நடுவர் நல்லா கை தட்டினீங்களா? சாதாரண இசை கலைஞர் இல்லைங்க. ஆசை 100 வகைன்னு ஒரு பாட்டு நம்ம கேட்டிருப்போம். அப்படி ஆட வைக்கிற பாட்டு ஓப்பனிங் கொடுப்பாரு பாருங்க. அதிகாலையில வந்து அவார்டை வாங்கிங்க. எனக்கு பயம் அவருடைய லுங்கி அவுந்து திரும்பே இருக்காங்க. அது அவருக்குள்ள பயமா உங்களுக்கு இருக்குங்க. ஆனா உலகத்துல இப்படி ஒரு ஆட்டம் ரஜினி கூட இல்லைங்க. அற்புதமான அவருக்கு நல்லா கைத்தறல் கொடுங்க. அதாங்க இந்த காலை எப்படி மாறிச்சு. சும்மா வந்து நம்ம ஊருக்கு வர அவசரத்துல சார் வந்து செருப்பு கூட 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் செருப்பு போட்டு வந்துட்டார். தைரியத்துக்கு வரன்ற அந்த எண்ணம் தான். அவராது பரவாயில்ல. நம்ம பாருங்க பாருங்க இசைக்கலைஞர் பாருங்க, ஒரு கால ஆம்பளை செருப்பு ஒரு கால பொம்பளை செருப்பு போட்டு. இது ஒரு நகைச்சுவை காட்சி ஒரு காலத்துல. பிரிந்த காதல் ஒன்று சேருகிற போது கண்ணீர் மட்டுமே பேசும். இளைஞர்களே, உங்களை நம்பிதான் சொல்றேன், நல்லா கை தட்டுங்க. சொன்ன கை தட்டுங்க. பிரிந்த காதல் ஒன்று சேருகிற போது கண்ணீர் மட்டுமே பேசும், ஆனால் பிரிந்த நட்பு ஒன்று சேருகிற போது பீர் கோட்டை கூட பேசும். அப்படிங்கிறத இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் கை தட்டணும். ஆமா, புல் மப்புல இருக்கிற ஆம்பளை பேச்சு, புல் மேக்கப்ல இருக்கிற பொம்பளை பேச்சு என்னைக்கு நம்பாதீங்க. அப்பதான் வாழ்க்கை உருப்படும். ஏன்னா கரகாட்டம் இல்லாட்டம் அந்த காலம், டிஜிட்டல் ரீமிக்ஸ் இந்த காலம். கரகாட்டம் இல்லாட்டம் அந்த காலம், டிஜிட்டல் ரீமிக்ஸ் இந்த காலம். ஏன் தெரியல ரீமிக்ஸ் சொன்ன? ஒரு பையன் 10வது ஃபெயில் ஆயிட்டான். அவன் பாடுறான் பாருங்க. சும் 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 சக் 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 சும் 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 சக் சக். மார்ச் மாசம் ஃபெயிலான பையன் மாடு மேய்க்க தானே.
ஏப்ரல் மாசம் பெயிலான பையன் எருமை மேய்க்கத்தானே. ஒன்னு தலைப்பாட்டு ஒரு பாட்டு. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், சுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் எப்போது வேகம் கேட்டேன். இந்த சத்தம் பார்த்தாது ஒரு பயங்கரமான அனல் பறக்கணும். ரெடியா? சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், சுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் எப்போது வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன். இந்த பாட்டை மாத்தி நடப்பநிலையில் ஒரு பையன் வர்றான். எக்ஸாம் இல்லாத ஸ்கூலே கேட்டேன், கெமிஸ்ட்ரி இல்லா டீச்சர் கேட்டேன், மேக்ஸ் சொல்லாத வாத்தியா கேட்டேன், சித்தனை கேட்டேன், கிடைக்கவில்லை ஸ்கூலே ஸ்கூலே வேண்டாம் என்று ஈஸி 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 கேட்டேன். அவ்வளவு இது ஒரு பாட்டி செத்துருச்சு. ஒரு பேர் குளவரியோட என்ன பாக்குறாரு, ஏண்டா பாட்டு நிறுத்துறாங்கிற மாதிரி. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை இட்டு வை. இந்த பாட்டை மாத்தி பாட்டியை கொண்டு வா கட்டிலில் படுக்க வை, எட்டனா கொண்டு வா நெத்தியில் ஒட்ட வை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு எங்க பாட்டிக்கு அளவு. கூட ஒரு பையன் எரிக்கவா இல்ல புதைக்கவா நீ வா. ரொம்ப நன்றினே. சொல்லுங்க, இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் ஒரு